வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து பாடலிலிருந்து ஒரு பாடலை நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். இன்பம் துன்பம் என்பதை குரு அவர்கள் விளக்க இந்த கவியை நமக்கு கூறுகிறார். இன்பம் துன்பம். தரை ஒன்றை மேடு பள்ளம் என இரண்டாய் தரம் பிரித்து பேசுமா போல் உணர்ச்சி ஒன்றை உரைக்கின்றோம். அதன் ஏற்ற தாழ்வு இவற்றிற்கு ஒத்தபடி இன்பமென்றும் துன்பமென்றும். வாழ்க வளமுடன். இன்பம் துன்பம் என்பதை எவ்வாறு கணிக்கலாம் என்பதற்கு ஒரு தரையை உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த தரை மேடாகவும் பள்ளமாகவும் இருப்பதை எவ்வாறு நாம் தெரிந்து உணர்ந்து புரிந்து கொள்கிறோமோ அதேபோல் ஒரு உணர்ச்சியை ஒருவர் கூறுகின்ற போது அந்த உணர்ச்சியின் ஏற்ற தாழ்வு விவரத்திற்கு ஒத்தபடி அவற்றை இன்பமாகவும் துன்பமாகவும் நாம் கொள்ளலாம் என்று குரு அவர்கள் கூறுகிறார். ஆக அந்த உணர்ச்சி, அந்த பாவனை, அந்த பரிட்சத்தம் எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதை கொண்டு அதை கணிக்கும் போது ஏற்றத்தாழ்வை உணர்வாக நாம் பெறும்போது இவற்றிற்கு ஒத்தபடி அவைகள் இன்பத்தைத்தான் இந்த உணர்ச்சி கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதையும், இல்லை துன்பம்தான் அந்த உணர்ச்சி தந்திருக்கிறது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இதற்கு எடுத்துக்காட்டாக தரை ஒன்றை நாம் பார்க்கும்போது அதில் உள்ள மேடு பள்ளங்களை நாம் கணிக்கும் போது அது எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, தெளிந்து கொள்ள முடிகிறதோ அதேபோல் இந்த உணர்ச்சியை உரைப்பதை, அந்த உணர்ச்சி எதை தந்தது, இன்பத்தையா துன்பத்தையா என்பதை அந்த உணர்ச்சிக்கு ஒத்தபடி அவற்றை நாம் உணர்ந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, தெளிந்து கொள்ள முடியும் என்பதை குரு அவர்கள் கூறும் இந்த விளக்கத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். இந்த விளக்கத்தை நமக்கு அளித்த, இந்த கவியை அளித்த குருவிற்கும், இந்த விளக்கத்தை நம்முள் புரிய வைத்த இறைநிலைக்கும், இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன்.